காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத்தை ஆதரித்து கிருஷ்ணகிரியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். பேர் தான் பாதம் தாங்கி பழனிசாமி. இப்படிதாம அவர் முதலமைச்சரானாரு. மக்கள் நீங்க தேர்ந்தெடுத்தீங்களா? இப்போ அவருக்கு ரொம்ப கோபம் வருது. நான் எல்லா கூட்டத்திலையும் வேற காட்டுறேன்னா பத்திரிகை நண்பர்கள் போய் கேக்குறாங்க, என்னங்க உதயநிதி நீங்க போய் தவழ்ந்து போன போட்டோ போய் காட்டுறாரு அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன தெரியுமா பதில் சொல்றாரு? என்னங்க தப்பு இருக்கு, நான் கீழே தவழ்ந்துதான் போனேன், முன்னாடி 3 பேர் உட்கார்ந்து இருந்தாங்க, சேர் இருந்துச்சு, அது பக்கத்துல ஒரு டேபிள் இருந்துச்சு, கீழே போனா தானே அவங்க காலை பிடிக்க முடியும், இதுல என்னங்க தப்பு இருக்கு? அவங்க என்ன 3வது மனுஷியான்னு கேக்குறாரு. நான் சவால் விடுறேன், இப்ப நீங்க திருப்பி போய் அந்த அம்மா காலில் மட்டும் விழுந்து பாருங்க, அந்த அம்மா என்ன பண்ணும்? அந்த அம்மாவோட காலை பிடிச்சு, சிகலாமாவோட காலை பிடிச்சு முதலமைச்சர், அந்த அம்மாக்கே பச்சை துரோகம் பண்ணவர் தான் இவரு, பச்சை துரோகி. அந்த அம்மா காலை வாரி விட்டு அந்த அம்மா ஜெயிலுக்கு காமிச்சிட்டு என்ன சொன்னாரு? யார் இந்த சசிகலா, நீ ஆயிரம் முதலமைச்சராக கேட்ட பச்சை துரோகி திரு பாதம் தாங்கி பழனிசாமி. அந்த அம்மாவுக்கு மட்டும் துரோகம் பண்ணல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமே துரோகம் பண்ணிருக்காரு. ஏன்னா அதிமுகவை கடந்த 4 வருஷமா பாஜக கிட்ட அடகு வச்சு அத்தனை மாநில உரிமைகளை விட்டு கொடுத்த ஒரு வெக்கங்கெட்ட கேடு கெட்ட மானங்கெட்ட முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் தான் திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்கள் தான். நம்ம தலைவர் அப்ப 2021 மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரானார். வந்தோன்னு என்ன பண்ணாரு? ஒவ்வொரு வாக்குறுதியா கடும் நிதி நெருக்கடி. அப்போ கொரோனா 2வது பெருந்தொற்று உங்களுக்கு தெரியும்ல, செகண்ட் வேவ். மோடி என்ன பண்ணார்? வந்து பார்த்தாரா? ஏதாவது இழப்பீடு கொடுத்தாரா? 6 மாசம் நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ள வரக்கூடாது சொல்றாரு, ஞாபகம் இருக்கா? 6 மாசம் எல்லாரும் வீட்டுக்குள்ள ஜெயில இருக்கிற மாதிரி அடைஞ்சு கிடந்தோம். ஒருத்தர் பாத்துக்கிறது கூட இடம் கொடுக்கல. என்ன சொன்னாரு? வீட்டை விட்டு வெளில வந்தீங்கன்னா கைது செய்வேன், தடியடி நடத்துவேன் சொன்னாரா இல்லையா? ஆனா ஒண்ணு மட்டும் பண்ணாரு. என்ன பண்ணாரு? எல்லாரும் வெளில வந்து விலகு பிடிங்க, எல்லாரும் மணி அடிங்க, மணி அடிச்சீங்கன்னா கோவிட் பயந்து ஓடி போயிரும் சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையாமா? இப்ப உண்மையை சொல்லுங்க, எத்தனை பேர் பண்ணீங்க? எத்தனை பேர் விலகு பிடிச்சீங்க? எத்தனை பேர் மணி அடிச்சீங்க? இப்படி இதுதான்மா கோவிட் நேரத்தில் ஒன்றிய பிரதமர் தமிழ்நாட்டுக்கு பண்ணது, இந்திய நாட்டு மக்களுக்கு பண்ணது. ஆனா நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணாரு? நம்ம முதலமைச்சர் மருத்துவ விழிப்புணர்வை உண்டாக்கணும்னு ஊசி போட்டுக்கிட்டா மட்டும்தான் கோவிட்ல இருந்து வெளில வர முடியும். ஊசி போட்டுக்கிட்டு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில போய் கோவிட் வார்டுக்குள்ளேயே போய் பிபி கிட்ட போட்டுக்கிட்டு தன்னுடைய உயிருக்கு கூட பயப்படாம அங்க மருத்துவமனை சரி பார்க்கப்படுதான்னு ஆய்வு செஞ்ச இந்தியாவிலே ஒரே முதலமைச்சர் நம்முடைய தலைவர் தான். கரெக்டா இல்லையா? அப்புறம் ஆட்சிக்கு வந்தோம், முதலமைச்சர் நாற்காலில உட்கார்ந்தோடனே முதல் கையெழுத்து என்ன போட்டாரு? பெட்ரோல் விலை 3 ரூபா கம்மி பண்றேன்னு தேர்தல் வாக்குறுதி சொன்னாரு. பண்ணாரா இல்லையா? மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி திட்டத்தை கொடுப்பேன்னு சொன்னாரு. பண்ணாரா இல்லையா? நம்ம உபயோகப்படுத்துறீங்களா இல்லையா? ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 ரூபாய் சேமிக்கிறாங்க அந்த திட்டத்தின் கீழே. இப்ப எங்க பார்த்தாலும் பிங்க் பஸ் தான். இப்ப நீங்க தான் பஸ் ஓனர்ஸ், எங்க வேணா ஏறிக்கலாம், எங்க வேணா இறங்கிக்கலாம். இப்போ இந்த திட்டத்தை கர்நாடகா மாநிலத்தில் பின்பற்றி இருக்கிறாங்க. எந்த திட்டத்தை? மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து திட்டம் மிகப்பெரிய வெற்றின்னு பக்கத்துல இருக்க கர்நாடகா மாநிலத்தில் இந்த திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கிறாங்க. இந்த திட்டத்தின் கீழே எத்தனை பேர் பயணம் பண்ணிருக்கீங்க? இந்த 3 வருஷத்துல மட்டும் 460 கோடி முறை பயணங்கள் பண்ணிருக்கீங்க. இதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி, இதுதான் முதலமைச்சருடைய வெற்றி, இதுதான் திராவிட மாடல் அரசுடைய வெற்றி, இதுதான் மகளிருக்கான வெற்றி. புரியுதா? இங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் எத்தனை பேர் தெரியுமா பயணம் பண்ணிருக்கீங்க? எத்தனை மகளிர் எத்தனை முறை பயணம் பண்ணிருக்கீங்க? கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 11 கோடி பயணங்கள், தமிழ்நாட்டில் 465 கோடி பயணங்கள். தம்பி அது கொஞ்சம் கீழே வைப்பா, அது கொஞ்சம் கீழே வைய. தமிழ்நாட்டில் மட்டும் 465 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கீங்க. அதுதான் இந்த திட்டத்துடைய வெற்றி. கிருஷ்ணகிரி மட்டும் 11 கோடி பயணங்கள். அதே மாதிரி புதுமை பெண் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும், பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகணும், பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு போனா மட்டும் பத்தாது, பெண்கள் படிச்சு கல்லூரிக்கு போகணும்னு
பெண்கள் அரசு பள்ளியில படிச்சு கல்லூரிக்கு போனா எந்த காலேஜ்ல சேர்ந்தாலும் அவங்களுக்கு கல்வி உரிமை தொகையா மாசம் 1000 ரூபாய் கல்வி உரிமை தொகையா வழங்கப்படுது. இதுல மட்டும் இந்த 3 வருஷத்துல 3 லட்சம் மாணவிகள் பயன்பெற்று இருக்காங்க. கிருஷ்ணகிரியில மட்டும் 10,000 மாணவிகளுக்கு மாசம் 10,000 ரூபாய் கல்வி ஊக்க தொகையாக அவங்களுடைய வங்கி கணக்கில் வைக்கப்படுகிறது. காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத்தை ஆதரித்து கிருஷ்ணகிரியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். அந்த பரப்புரையில் அவர் பேசியதை பின்வரும் செய்திகளில் செய்தி வடிவில் பார்க்கலாம்.